பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாமல்ல முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை பணிந்து எல்லாமல்ல வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த நவநாயகி கருணை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். இப்பொழுது நவராத்திரி என்று சொல்லக்கூடிய 9 நாள் நவராத்திரி திருவிழா என்பது உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நவநாயகி எப்படியெல்லாம் நமக்கு கருணை செய்திருக்கின்றாள் என்பதை இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இறைவனுடைய கருணையினால் நவம் என்பது 9 என்பதை குறிக்கும். நவம் என்பது இன்னொரு புதிய ஒரு சொல் அப்படின்னா புதிய அர்த்தத்தை தரவல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நவம் என்பது 9 என்பது எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். அந்த 9 என்பது நீங்கள் எத்தனை முறை 9ஐ கூட்டினாலும் 9 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 9 9 2 9 18 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நீங்கள் எத்தனை முறை 9 திருப்பி போட்டிங்கனாலும் 9 9ஐ தவிர வேறு எதுவுமே வராது. அதே போல் நவகிரகம் 9, அதே போல் நவநாயகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ துர்கைகள் அப்படின்னு வாங்க, அவர்கள் 9 பேர். நவ தானியம் 9 பேர். நவ கிரகங்கள் 9 பேர். அதே போல் நவரத்தினம் 9. அதே போல் நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதும் 9 நாள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்னு வரும். அதே போல் பாசானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷம் அல்லது பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் 9 குறிக்கும். அதாவது பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா நவ பாசானத்தினால் ஆன முருகப்பெருமான் என்று சொல்லுவார்கள். அப்போது அந்த நவம் என்பது 9ஐ குறிக்கக்கூடியது. அதே போல் நவராத்திரி என்பது 9 இரவுகளை கொண்ட ஒரு திருவிழாவாகவும் 3 முப்பெரும் தேவியர்களை இந்த அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து இந்த நவராத்திரி 9 நாளிலும் இந்த நவநாயகியை வழிபாடு செய்வார்கள். பெண் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் பெண்களுக்கு இந்த ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜைக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 மணியிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நாம் சொல்லுவோம். அதனால் அந்த ஓய்வான நேரங்களில் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. 3 கண்ணியாக இருக்கக்கூடிய மலைமகள், அலைமகள், கலைமகள், இந்த 3 தெய்வத்தையும் ஒரு சேர இந்த நவராத்திரி நன்னாளில் நாம் அனைவருமே வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் மூலியமாக சகல நலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 16 வகையான செல்வங்கள். 16 வகையான செல்வம் அப்படின்னா என்னது? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலு மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வங்கள் இந்த 9 நாள் விரதமிருந்து முழுமையாக நாம் தெய்வத்தை வழிபாடு செய்தோமே ஆனால் இந்த 16 வகையான செல்வமும் கிடைப்பது திண்ணம்.
அதனால தான் அந்த காலத்தில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னாங்க. அதுபோல் இந்த நவராத்திரி நன்னாளில் 16 செல்வங்களை நாம் பெறுவதற்கான ஒரு 9 இரவுகள், சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆனால் ஆணாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒரு நாள் அப்படிங்கிறது விரதம். ஆனால் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த 3 தெய்வங்களுக்கு, ஏன்னா பெண் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. பேசுகிற மொழிக்கு தாய்மொழி என்று சொல்லப்பட்டது. அதே போல் இருக்கக்கூடிய நாட்டுக்கு தாய்நாடு என்று சொல்லப்பட்டது. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம் பாவங்களை போக்கக்கூடிய நதிகள் அத்தனையுமே பெண்ணினுடைய பெயரில் தான் இருக்குது. ஒரே ஒரு நதி அப்படின்னு சொன்னால் அது பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நதி மட்டும்தான் ஆண் பெயரில் உள்ளது. அது மாதிரி இந்த 3 தெய்வத்தை வழிபாடு செய்தால் 16 வகையான செல்வம் கிடைப்பதோடு மோட்சம் என்று சொல்லக்கூடிய பிறவா நிலை அப்படின்னு கிடைக்கக்கூடியதும் நாம் அடையலாம். பெண்கள் மட்டும்தான் அடைய முடியுமான்னு கேள்வி இல்லை, ஆண்களும் அடையலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இந்த நவராத்திரியை நாம் எப்படி தொடங்குவது, அதே போல் இந்த நவராத்திரிக்கு கொலு அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால் வைக்கப்படுகிறது, ஏன் அனைத்து தெய்வங்கள் உள்பட அனைத்து ஜீவன்களை உட்பட அனைத்தையுமே இந்த கொலு மண்டபத்தில் அலங்காரம் செய்து வழிபாடு செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும். அதனால தான் அபிராமி பட்டர் சொல்லுகிற பொழுது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கின்றதோ அத்தனை கோடி நல்லதையும் தரவல்லது நவராத்திரி. சரி, இந்த நவராத்திரியை எப்படி நம்ம முதல் படிக்கட்டு, இந்த 9 படிக்கட்டு சொல்கிறாங்களே, இந்த 9 படிக்கட்டில் என்னென்னலாம் நம்ம வைக்கலாம், என்ன வைக்கக்கூடாது, இல்லை இந்த எல்லாமே வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மனதுக்குள்ளே. முதல் படிக்கட்டு, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் உற்பத்தி ஆகிற பொழுது, உற்பத்தியாகி அதற்கு பிறகு 10 திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 மாதம் கழித்து அந்த குழந்தை இந்த பூமியில் ஜனனம் செய்கிற பொழுது, பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய அறிவு ஒரு அறிவு தானா. ஏன்னா அந்த குழந்தை ஆ என்கின்ற அழக்கூடிய சத்தத்தை தவிர, அழுகையை தவிர வேறு ஒன்றுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோல் அதற்கு பிறகு படிப்படியாக பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் அறிவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது ஒரு குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அறிவு என்பது வளர வேண்டும். அந்த அறிவு வளர்ந்தால் போதுமா, ஆண்டவனை தொட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு படியில் விளக்கக்கூடியது தான் இந்த படிக்கட்டு. ஒவ்வொரு படிக்கட்டாக நாம் ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, அது என்னென்ன என்றதையும் நான் இப்பொழுது சொல்கிறேன். முதல் படிக்கட்டில் தாவர வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரம், செடி, கொடி, புல், பூண்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு அறிவு தான். அப்போது ஒரு அறிவுக்கு அவ்வளவு விசேஷமா அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு அறிவு தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த நவராத்திரி அமைகிறது. அது எப்படி நம்ம எப்படி புல் பூண்டெல்லாம் எப்படி நம்மை வாழ வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போது அந்த புல் பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா, நாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து, காய்கறியிலிருந்து, பழங்களில் இருந்து, கீரை வகைகளில் இருந்து இதை அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடியவர்கள். ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. நாம் உணவு என்ற ஒன்றை உண்ணாவிட்டால் நம்மால் உயிர் வாழ முடியாது. அப்போது அந்த ஒரு அறிவு படைத்த தாவரங்கள் அனைத்தையுமே முதல் படிக்கட்டில் வச்சு அதற்கும் தீபாராதனை காட்டி அதற்கும் நன்றி சொல்லும் விதமாக முதல் படிக்கட்டில் ஒரு அறிவு என்பது அந்த தாவரத்திற்கு. அப்போ அந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாவரத்திற்கு அவ்வளவு உயர்வா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு ஒரு சின்னதாக நான் ஒரு கதை சொல்கிறேன். சனீஸ்வரர் 1000 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா நம்ம
காசியம்பதியில் சனி லிங்கம் அமைத்து குருவாக கால பைரவரை ஏற்று அவர் தவம் இருந்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல. நாமெல்லாம் கூட இந்த நவராத்திரி நன்னாளில் நம்மால் போய் காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி நம்மால் தவம் இருக்க முடியாவிட்டாலும் கூட நாமெல்லாம் இந்த நவராத்திரி போன்ற நன்னாளில் கொலு வைத்து நம்ம வீடுகளில் 6 மணிக்கு மேலே ஒரு 9 மணி வரைக்கும் ஏதோ ஒரு பிரசாதத்தை செய்து அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நம்ம சந்தோஷமாக வழிபாடு செய்கிற பொழுது அந்த இறைவன் நமக்கு எல்லா நலங்களையும் தருவார். அதுவே நாம் செய்யக்கூடிய இந்த கலியுகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல 1000 ஆண்டு காலம் சனி பகவான் தவம் இருந்தார். அப்போ அந்த 1000 ஆண்டு காலம் தவம் இருந்த உடனே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். ஏன்னா சிவபெருமானை போன்று உலகத்தில் கருணை கடவுள் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் எங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவபெருமானை போன்ற அந்த கருணை கடவுள் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே சனீஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அவருக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. சனீஸ்வரருக்கும் ஒரு இடம் தரப்பட்டது. அந்த நவகிரகங்களில் அவரும் ஒரு கிரகமாக மாறினார். சனி கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியலில். நாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் நவகிரகத்தில் சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடியவராக நம்ம சனிக்கிழமை தோறும் நம்ம எல்லாம் வழிபாடு செய்யக்கூடியவராக அவரை ஏற்று ஒரு தெய்வமாகவே கருதி வழிபாடு செய்கிறோம். அவருக்கு இப்போ 2 பட்டம் கொடுத்தார். ஒன்று நவகிரகத்தில் ஒருத்தராகவும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். ஈஸ்வர பட்டம் 3 பேருக்கு கொடுத்தார். ஒன்று அகத்தியர், இன்னொன்று ராவணேஸ்வரன், இன்னொருத்தர் சனீஸ்வரர். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. நவகிரகத்தில் ஒருத்தராக இருந்தார். அப்படி நவகிரகத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் நான் எனக்கு வேலை என்னன்னு கேட்குறார். சிவபெருமான இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ சொன்னான், பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றாற் போல பூமியிலேயே அவர்களுக்கு பலனை தந்துவிடு. அது எப்படி பூமியிலே பலனை தர முடியும்? ஏன்னா நம்மெல்லாம் நிறைய பாவங்கள் செய்கிறோம். அந்த பாவத்தை நான் பலமுறை நம்மளுடைய சேனல்லையே பலமுறை நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லி இருந்தாலும் இந்த நவராத்திரி நன்னாளில் வள்ளலார் போன்ற அவரை சொன்ன அந்த வரிகளை எல்லாம் கூட இந்த நேரத்தில் நம்ம நினைவுபடுத்தி சொல்லலாம். 44 வகையான பாவத்தை அவர் சொல்லுகிறார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, அதாவது கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கண்ணியை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இப்படி சொல்லிட்டே கடைசியாக சொல்லுவார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோம்பர். அப்படியெல்லாம் சொல்லிட்டு அது போன்ற பாவங்கள் மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில் பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோம்பர். பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த இதையெல்லாம் பாவத்தில் கருதப்படுது. அப்போ அந்த பாவத்திற்கு வாழுகிற பொழுதே தண்டனை கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கறது? அப்போது 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை இந்த சனி பகவான் நம்மை வலம் வருவாராம். அது எப்படி வலம் வருவார்? 7.5 சனி. அப்போது அந்த 7.5 சனி அப்படின்னு பிடித்து 3.5 வருஷம், அதாவது பார்த்திங்கன்னா 3.5 வருஷம் என்பது 3.25 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3.5 வருஷம் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்பத்தை கொடுத்து ஒரு 3.5 வருஷம் துன்பத்தை கொடுப்பார். இது சனியினுடைய குணாதிசயம். இது சிவபெருமான் அங்கே சொல்கிறார். சரி, அப்படியா, நீங்கள் பாட்டுக்கு வரம் கொடுத்துட்டு கையிலையில் போய் உட்காந்துட்டா அதை நான் யார் மேலே பிரயோகம் பண்ணி பார்ப்பது? அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல பிடிக்கணும் இல்லையா? நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த 7.5 சனியை நான் யாரையாவது பிடிக்கணும். அதுக்கு வரம் கொடுத்தவரையே முதல்ல பிடிச்சிட்டு விட்டுடுறேனே. அதனால் சுவாமி நீங்கள் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நான் கூட இப்போ டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு வக்கீல்கிட்டையோ இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளை போய் பார்க்குற பொழுது முன்கூட்டியே அவர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி அதற்கு பிறகு தான் அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க இல்லையா?
அதுபோல் சிவபெருமான் ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்தார். அப்படி நேரம் ஒதுக்கி கொடுத்த பொழுது அப்போது சொல்கிறார், ஒரு 3 மாத காலம் 90 நாள் நான் உனக்கு நேரம் தரேன், அதுக்குள்ளே என்னை பிடிச்சு விட்டுடு அப்படின்னார். சரி என்று சிவபெருமான் கொடுத்த நேரத்தில் சனி பகவான் பின்தொடர்ந்து போகிறார். எல்லா அடியார்களும் சிவபெருமானை வணங்குவதை விட்டுவிட்டு சனி பகவானை வணங்குறாங்க. அப்படி வணங்கி அடுத்த வினாடி அப்போ தான் சொல்கிறார், ஏன்பா என் பின்னாடியே வரேன்னு. சுவாமி உங்களை பிடிக்கணும் இல்லையா, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் தானே உங்களை நான் பிடிக்க முடியும் அப்படின்னார். சரி, இவன் கண்ணில் படக்கூடாது, இன்னொன்று அவன் நம்மை தொடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தால் நம்ம ஒரு 90 நாள் சிவனேன்னு உட்கார்ந்தலாம். இப்பயும் பார்த்துவாங்க, நான் சிவனேன்னு தாங்க இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் அந்த கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறார் தெரில, ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் இல்லையா. சிவபெருமானே சிவனேன்னு போய் உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேடினாராம். எல்லா இடத்திலும் இந்த சனி பகவான் நுழையாத இடம் இல்லை. சரி, எங்கே போகலாம்னு பொழுது ஒரே ஒரு அறிவு படைத்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை கிட்ட போய் கேட்டாராம் இறைவன். எதை கேட்டார்? எனக்கு ஒரு கொஞ்ச நாள் தங்கிறதுக்கு இடம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த தாமரை, அதுக்கு ஒரு அறிவு தான் இருக்குது, தாவரம் அது. அந்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை சொல்லுது, சுவாமி மொட்டை மாடி வேணுமா அண்டர் கிரவுண்ட் வேணுமான்னுச்சு. இல்லைப்பா, அந்த சனி பகவான் உட்காந்துருக்கானா குளத்தில்? ஆமாம், கரையிலேயே உட்காந்துருக்கார் சுவாமி. அப்போது அவர் என்னை பார்க்காத இடமா இருக்கணும், அவர் என்னை தொடாத இடமா இருக்கணும். இந்த 2 இடம் இருக்கா உன்னிடத்துல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ சொல்கிறார், அவர் பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது சுவாமி, என் மனைவியே என்னை தொட முடியாத ஒரு இடம் வச்சுருக்கேன் சுவாமின்னார். அப்போ சொன்ன அடுத்த வினாடி அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார், மனைவி தொடாத ஒரு இடம் இருக்குமா அப்படின்னா, சுவாமி எங்கள் தாவரத்தில் மனைவி தொடாத ஒரு இடம் இருக்குது. அப்போனா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தாவரத்தில் ஆண் இருக்கா பெண் இருக்கா? இருக்குது. அரச மரம் என்பது ஆண் மரம், வேப்ப மரம் என்பது பெண் மரம், துளசி என்று சொல்லக்கூடியது பெண், நெல்லி மரம் என்று சொல்லக்கூடியது ஆண். ஏன்னா இன்றைக்கும் கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தீங்களா மரத்துக்கு, அது அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் தான் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி துளசி விருட்சத்திற்கும் அதே போல் நெல்லி மரத்திற்கும் தான் திருமாலும் மகாலட்சுமின்னு கல்யாணம் பண்ணுவாங்க. உடனே கேட்பீங்க, ஆண் மரம் பெண் மரம், இப்போது 3ஆவதாக ஒரு மரம் இருக்கே அப்படின்னு சொன்னால் வன்னிய மரம், அர்த்தநாரீஸ்வர மரம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமோ தெரியாதோ. ஏன்னா நம்மலாம் ஏன் இந்த கொலு மண்டபத்தை அமைக்கிறோன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கோம், ஒரு அறிவு வைக்கிறோன்றது மட்டும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதையும் நம்ம அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளணும். இது போன்ற நவராத்திரி நன்னாளில் மட்டும்தான் அதையெல்லாம் நமக்கு தெரிவிக்க முடியும், தெரிந்து கொள்ளவும் முடியும். ஏன்னா வருங்கால சந்ததிகளுக்கு இது எல்லாமே போய் சேர வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் கலியுகம், கம்ப்யூட்டர் யுகம், கையில் உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்ஃபோன்லேயே எல்லாம் தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் செல்ஃபோனோ இல்லை டிவியோ நமக்கு கொடுத்துடாது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தின் மூலியமாக நவராத்திரி போன்ற சிவராத்திரி போன்ற நன்னாள்களில் தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஆண் மரம் தெரிஞ்சது, பெண் மரம் தெரிந்தது, அர்த்தநாரீஸ்வர மரம் அதுதான் நமக்கெல்லாம் வன்னிய மரம். அப்படின்னா என்னது? பாதி சிவபெருமான் பாதி காளி தேவி. இப்போ அந்த நவராத்திரிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. நான் அதை பின்னாடி வரக்கூடிய அந்த வரும்பொழுது நான் அந்த மரத்தினுடைய சிறப்பையும் சொல்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு அறிவை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு அறிவு என்ற அந்த மரத்துக்கு அறிவு என்னமோ ஒன்று தான், ஆண்மரம் பெண்மரம் என்பது ஒன்று தான். இப்போ அந்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை சொல்லுது, என்ன சொல்லுது? எங்ககிட்ட இருக்கக்கூடிய தாவர வகையில் மனைவி தொடாத ஒரு இடம் இருக்கின்றது அப்படின்னாங்க. அப்போது மனைவி தொடாத இடம் இருக்குமா? ஆம் இருக்கிறது அப்படின்னார். சொன்ன அடுத்த வினாடி சிவபெருமான் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது தாவரமே, எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒன்று அந்த சனி பகவான் பார்வை என் மேலே படக்கூடாது, இன்னொன்று அவன் என்னை தொடக்கூடாது. இதற்கு உன்னிடத்தில் இடம் இருக்கா? இருக்கு சுவாமி. எங்கே இருக்குது? தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஓல்ஸ் இருக்கும். அந்த இடைப்பட்ட பகுதியில் அந்த இடத்தில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் போய் தான் சிவபெருமான் 90 நாள் மறைந்து வாழ்ந்தாராம். இப்போ 90 நாள் மறைஞ்சி வாழ்ந்துட்டார். முடித்த உடனே அவர் புறப்படுறார். அவ்வளோ நேரம் பூத்து குலுங்கி இருந்த தாமரை வாடி போச்சான்.
அப்படி வாடிய உடனே சிவபெருமான் அப்படி திரும்பி பார்த்து கேட்டார், ஏன் வாடிட்ட அப்படின்னார். இறைவன் இல்லைன்னா வாடி போயிடும் சுவாமி எல்லாமே அப்படின்னார். அப்போ சொல்லும் பொழுது, சரி நீ மீண்டும் பூத்து குலுங்கணும்னா நான் என்ன செய்யணும் சுவாமி? நீங்கள் உலகத்தில் எல்லா கடவுளையும் பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரை தான் மலர்களில் கடவுளை, அதாவது சைவம் வைணவம் எந்த கடவுளை எடுத்தாலும் சரி முதல் மலர் நானாக இருக்கணும்னு அது வரம் வாங்கியதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாமரை என்கின்ற அந்த தாவரம் தான் இறைவனை பூஜிக்கக்கூடிய முதல் மலராக இருக்கின்றது. அப்போது இறைவனிடத்தில் இரண்டாவதாக அது ஒரு வரம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இந்த சனி பகவான் உங்களையே இவ்வளவு பாடுபடுத்துகிறாரே சுவாமி, நீங்கள் இருந்து ஒரு 90 நாள் வாசம் செய்திருக்கிறீங்க இல்லையா, அந்த பகுதியை ஒடிச்சா அதிலிருந்து ஒரு நூல் வரும். அந்த நூலை கொண்டு எவர் ஒருவர் ஒரு 40 நாள் தங்கள் இல்லத்திலோ இல்லை ஏதோ ஒரு ஆலயத்திலோ விளக்கேற்றினால் அவர்களுக்கு இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, மங்கு சனி, பொங்கு சனி, பாத சனி, உடல் சனி, தலை சனி, இது எல்லாம் விலக வேண்டும் 7.5 நாளிகையில் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டார். அந்த தாவரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமாக தனக்கே ஒரு இடம் கொடுத்ததே என்றதனால அந்த நேரத்தில் சிவபெருமான் அதற்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்தார். சரி என்று சொல்லி கொடுத்தார். அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் தாவரத்திற்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்பீங்க. இந்த அஷ்டலட்சுமிகள் பார்த்திங்கன்னா செந்தாமரை மலர் மீது உட்கார்ந்து தான் காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி சரஸ்வதியாக இருக்கக்கூடிய, அம்பாலாக இருக்கக்கூடிய, வீணை வாசிக்கக்கூடிய நம்ம பிரம்மதேவரனுடைய மனைவியாக இருந்த அந்த சரஸ்வதி வெண்தாமரை மலர் மீது காட்சி கொடுப்பாங்க. இதையும் சிவபெருமான் அந்த தாவரத்திற்கு திருவருள் செய்தார். இப்போ யோசித்து பாருங்கள், இறைவன் ஒரு தாவரத்தை கூட அவ்வளவு மரியாதை கொடுத்து அதற்கும் வரம் கொடுத்து அதையும் பூஜையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் அந்த தாவரங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக முதல் படிக்கட்டில் அந்த தாவர வகைகள் அனைத்தையும் வைக்கலாம். எல்லா பூச்செடிகளையும் வைக்கலாம், எல்லா மலர்களையும் வைக்கலாம். அப்போ யோசித்து பாருங்கள், இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரே ஒரு அறிவு படைத்த அந்த தாவரத்திற்கு அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு திறமை இருக்கின்ற பொழுது 6 அறிவு படைத்த மனிதர் நாம். அப்போது நாமெல்லாம் எவ்வளவு இறைவனை பூஜிக்கணும் அப்படிங்கிறது கேட்கணும். இறைவனிடத்தில் பல பல வரங்களையும் நாம் எல்லாம் பெறணும். அதனால தான் முதல் படிக்கட்டில் முன்னுரிமை நமக்கு உணவாக இருக்கக்கூடிய தாவரத்திற்கு ஒரு மரியாதை, இறைவனே அந்த ஒரு அறிவு படைத்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரையினுடைய இடத்தில் போய் அடைக்கலமாக நின்று அவர் தவம் செய்த காரணத்தினாலும் அந்த ஒரு 90 நாள் தங்கி இருந்தார் இல்லையா, அந்த 90 நாள் தங்கி இருந்ததனாலையும் அந்த தாவரங்கள் அனைத்துக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இப்போ முதல் அறிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது அறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்தை, சங்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் அந்த போன்ற ஜீவன்களை எல்லாம் இரண்டாவது படிக்கட்டில் வைக்கணுமா. அது என்ன இரண்டாவது, அதுக்கு எப்படி இரண்டறிவு அப்படின்னா, அது கொஞ்சம் நகரும், அது உணவை கொஞ்சம் தேடி போய் தேர்ந்தெடுத்துக்கும், அது உணவை உண்பதற்காக நகர்ந்து செல்லும். அதனால் அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு இரண்டாவதாக கொடுத்தார். ஏன்னா அதுக்கு 2 அறிவு. நீங்களும் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரே இடத்துல தான் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 5 மாதம் வரைக்கும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒரே இடத்துல நாம் எப்படி படுக்க வைக்கிறோமோ அப்படி கை காலை வச்சுட்டு அப்படியே இருக்கும். அதே ஒரு 5 மாதம் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா தலை கவிழ்ந்து அந்த கவிழ்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு 3 மாதம் கழித்த உடனே தாயினுடைய முகம் பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு இரண்டாவது அறிவு வந்துட்டுதுன்னு அர்த்தம். இரண்டாவது அறிவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இப்போது அது கவிழ்ந்த உடனே, அப்படி கவிழ்ந்த பிறகு நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் முட்டி போட ஆரம்பிப்பாங்க, இடம் நகர்வாங்க. இப்போது அம்மா சமையல் அறையில் இருக்கிற பொழுது அந்த குழந்தை முட்டி போட்டுட்டு நடந்து போகும், இல்லைன்னா அழுது கொண்டே போகும். அப்போ அந்த 3 அறிவு வந்துட்டுதுன்னு அர்த்தம். இப்போ இரண்டாவது அறிவு முடிந்து 3வது அறிவுக்கு பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரிமாண வளர்ச்சியை காட்டும் விதமாகத்தான் 2 அறிவு முடிந்து விட்டு 3வது இடத்திற்கு 3வது அடியை நாம் எடுத்து வைக்கணுமா. அப்போ 3வது படிக்கட்டில் என்ன வைக்கலாம்?
அங்கே பார்த்தீங்கன்னா கரையான், எறும்பு, இந்த ஊர்வன சில ஊர்வன இந்த பூரான், பல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது படிக்கட்டில் வைக்கலாமா. அதுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது? ஒரு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் என்ன ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கெல்லாம் கூட அறிவை கொடுத்து அதெல்லாம் கூட இறைவனை பூஜை செய்து இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைந்திருக்கின்றது. அப்போது அந்த ஜீவன்களை போன்று நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்து எறும்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலமே உண்டு. அந்த தலத்தில் எறும்பு வழிபாடு செய்து சிவபெருமானை முக்தி அடைந்திருக்கின்றது. அதனால் இப்போ அந்த ஜீவன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது 3வது படிக்கட்டில் வைக்கிறோம். சரி, 4வது படிக்கட்டில் என்ன வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதில் பார்த்தீங்கன்னா பறவைகள், எல்லா பறவைகளும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் நினைக்கலாம், காலையில் எழுந்த உடனே சத்தம் போடாமல் எந்த பறவையும் இருக்காது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், அது என்னமோ பறவை காக்காவா கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், குயிலா கூவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பறவைகள் பறந்து அதனுடைய மொழியில் அது ஒரு சத்தத்தை போடும். அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்னைய வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது. அது என்னென்னா, இறைவா நீ கொடுத்த இந்த பறவை என்று சொல்லக்கூடிய 2 இறக்கைகளை கொடுத்திருக்கிறாய் அல்லவா, அதை வைத்து கொண்டு நாங்கள் பறந்து சென்று எங்களுடைய உணவை தேடுகின்றோம். அந்த உணவு எங்களுக்கு இன்றைய தினத்தில் வயிறார எங்கள் பறவை இனத்துக்கு கிடைக்க வேண்டும். அதனால் எங்கள் மொழியில் நாங்கள் உங்களை வணங்கி விட்டு புறப்படுறோம். அதனால தான் பறந்து சென்று உணவை தேடுகிறது. அதுக்கு அறிவு 4 அறிவு இருக்கான் அந்த பறவைகளுக்கு. அதனால் அந்த பறவைகளை 4ஆம் இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது படிக்கட்டில் அந்த ஜீவன்களை வைக்கலாம். சரி, 5வது படிக்கட்டில் சரி பறவைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவிடணும். நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய தேசிய பறவை அப்படின்னு சொல்லக்கூடியது மயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது மயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கருட வாகனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ யோசித்து பாருங்கள், அப்போது இறைவனோடு சம்பந்தப்பட்டது அந்த பறவைகள். அப்போ இறைவனோடு சம்பந்தப்பட்ட அந்த பறவைகளுக்கும் வாகனமாக இருக்கக்கூடியது. அதே போல் கோழி வந்து பார்த்திங்கன்னா கொடியாக இருக்கும் முருகப்பெருமானுக்கு. இதெல்லாம் பறவை இனத்தில் சார்ந்ததுனால அதற்கு அறிவு. அது மட்டும் இல்லை, இந்த முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கக்கூடியது அப்படின்றதுக்கு அதனால் கருவை அது முட்டையிட்டு குஞ்சு பெரிச்சு. அது மட்டும் இல்லாமல் பறவைகளில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு இறக்கை என்று சொல்லக்கூடியது வருகின்ற வரைக்கும், அது பறக்கிற வரைக்கும் தாயினுடைய பாசம் என்கின்ற ஒன்று இருந்து அந்த பறவைகளுக்கு உணவு ஊட்டும். அதனால் இதையும் நம்மளுடைய மனித ஜீவன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, ஜீவன்களை போன்று நமக்கும் அந்த பாசம் பற்றுதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அந்த பறவைகளுக்கு 4ஆம் இடம் கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ 4வது நமக்கு தெரிஞ்சது 4 அறிவு என்று சொல்லக்கூடியது 4வது படிக்கட்டில் இதை வைக்கிறோம். இப்போ 5வது படிக்கட்டில் எதை வைப்பது ஒரு கேள்வி வரும். அப்போது விலங்குகள் அனைத்துக்கும் 5 அறிவு. நம்மளில் சில பேர் இப்போயும் 5 அறிவில் தான் இருக்கும். ஏன்னா கார் வந்தால் விலக மாட்டோம், பைக் வந்தால் விலக மாட்டோம். இன்னொன்று சொல்லுவோம், நீங்களே ஒதுங்கி போங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒதுங்க மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, வயசானவங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் சில பேர் எதிரில் வரவங்க அவங்க வருவதே ராங் ரூட்டில் வந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன பெருசு சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளில் சில பேருக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற கூடியது கூட இன்னும் சில பேர் புரிந்து கொள்ளாமலேயே நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கல் கட்டை அப்படின்வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை கல்லுன்னு பாங்க, சில பேர் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்லுக்கும் கட்டைக்கும் கூட நாம் எல்லாம் வந்து இறைவனாக வழிபாடு செய்வது. ஏன்னா அந்த கல்லுக்கும் கட்டையாக இருக்கக்கூடிய இறைவன் தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடியது எல்லாமே. இப்போ இங்கே வைத்திருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கல்லாக இருக்கும், இல்லையானால் கட்டையாக இருக்கும். அதில் வச்சு தான் நம்ம எல்லா பொருள்களையுமே இந்த நவராத்திரி கொழு மண்டபத்தில் அவர்களை வந்து வைத்து வழிபாடு செய்கிறோம். அதுபோல விலங்குகளுக்கு 5 அறிவு. இப்போ அந்த விலங்குகளுக்கு 5 அறிவு இருக்கின்றது. அந்த விலங்குகள் ஏன் 5வது இடத்தில் வைக்கிறோன்னா, நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம். நாய் வந்து நன்றி உள்ளது.
நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு குழந்தையாக ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தோன்னா அந்த நாயாக இருக்கக்கூடியது வயசாகி ஒரு 10 வருஷம் கழித்து கூட மீண்டும் உங்களை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ஞாபகம் வைத்து கொண்டிருக்கும். அந்த ஒரே ஒரு நாள் அல்லது ஒரு 2 நாள் பழகி இருந்தீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த நாய் கண்டிப்பாக உங்களை பார்த்து சத்தம் போடாது, குறைக்காது. ஆனால் அதுவே வந்து புதிதாக நம்ம அந்த நாய்கிட்ட அறிமுகமாகறோன்னா அப்போ அது வந்து அதனுடைய பாஷையில் அது சத்தம் போடும், கோவப்படும். அப்போது அது வந்து 5 அறிவு அதற்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நந்தியம் பெருமான், அப்போ நந்தி என்று சொல்லக்கூடிய மாடாக இருக்கக்கூடியது சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கின்றது. அப்போ சிவபார்வதிக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அதற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். இறைவனுக்கு வாகனமாக 5 அறிவு இருந்தாலும் கூட இறைவனை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு விலங்கு பெறுகிறது என்பது இதிலிருந்து நமக்கும் தெரிந்து கொள்ளலாம். அப்போன்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் தவம் செய்த அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது இறைவனை சுமக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வலம் வருகிற பொழுது நிறைய தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடியார் பெருமக்கள் எல்லாம் தோளில் சுமந்து வருவாங்க இறைவனை. அதுபோல் அந்த இறைவனை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அந்த விலங்குகளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த விலங்குகள் நன்றி உள்ள விலங்குகளாக இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொன்றும் அந்த காலத்தில் சொல்லுவார்கள், இப்பயும் சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு வரக்கூடிய யமன் வந்து பாசக்கயிறு போடுவாராம். நம்மளை வந்து பிடிப்பதற்காக, நம் உயிரை பிடிப்பதற்கு யமன் வந்து பாசக்கயிறு போடுவாராம். ஆனால் இந்த விலங்குகள் வளர்த்த அந்த எஜமானை பிடிப்பதற்கு வந்த பொழுது இந்த விலங்குகள் வந்து வாதாடுமா. அதுக்காக தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரி நன்னாளில் இந்த நவநாயகி கருணை தலைப்பிலேயே ஒரு விஷயத்தையும் சொல்லணும். அரிசி மாவினால் கோலம் போட சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த காலத்து நம்மளுடைய பாட்டிகள் எல்லாமே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வயதானவர்கள் எல்லோரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மலாம் அடுக்குமாடி குடியிருப்பில் மற்ற இடத்துல எங்கெங்கேயோ இருக்கும். அதனால் எல்லாம் வாங்கி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவினால் கோலம் போட சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் அதுக்கு அப்போது வந்து அர்த்தம் தெரிஞ்சு செய்தாங்களா தெரியாமல் செய்தாங்களான்றது வேறு. ஆனால் தெரிந்து தான் அனைத்து வழிபாடுகளுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு எறும்பு ஒரு அரிசியை கொண்டு போய் அந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் உண்டு, வரிஞர்க்கு நொய்யில் பிளவளவேனும் பகிர்மிங்கள் அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரத்தில் அருணகிரி பெருமான் சொல்கிறார். வையீர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யீர் பிளவளவேனும் பகிர்மிங்கள். அப்படின்னா என்னது? அது அரிசியில் 4ஆக உடைச்சா நொய்யாகுமா, 2ஆக உடைச்சாலும் நொய் தான், அதை 4ஆக உடைச்சாலும் நொய்யாக இருக்கும். அதில் சிறிதளவாவது ஒரு ஜீவனுக்கு கொடுங்க, எறும்பு புத்துக்காவது அதை போடுங்க அப்படின்வாங்க. அந்த அரிசி மாவினால் கோலம் போட அந்த வாசற்படியில் போடுகிற பொழுது யமதர்மராஜா அந்த எறும்பை தாண்டி உள்ளே வர முடியாதான். எப்படி வர முடியாது? ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுலையுமே. எப்படி வரமாட்டார் அப்படின்னா, அவர் பிடிக்க வந்தது யாரை? உள்ளே இருக்கக்கூடிய எஜமானை. அந்த எறும்பு சொல்லுமா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா அந்த அம்மா வந்து அரிசி மாவினால் கோலம் போடுறாங்க, அதனால் உனக்கு ஏதாவது ஒரு ஜீவன் உயிரை தானே பிடிக்கணும். எறும்பு வாதாடுமா யமன்கிட்ட. என்ன சொல்லி தெரியுமா வாதாடும்? என் உயிரை எடுத்துக்கொண்டு அவர்கள் உயிரை விட்டு விடுங்கள்னு வாதாடுமா. ஒரு சாதாரண எறும்புன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த எறும்பே அப்படி வாதாடுகிற பொழுது அதே போல தான் இந்த 5 அறிவு படைத்த 5வது படிக்கட்டில் வைக்கக்கூடிய அந்த விலங்குகளும் அதே போல யமனிடத்தில் சண்டை போடுமா. ஏன்னு கேட்டால், அவர் உண்பதற்கு முன்னதாக ஒரு மாடு வளர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு வந்து மா அப்படி என்று அந்த அழைத்த உடனே அந்த எஜமான் ஓடி போய் முதல்ல அதற்குரிய புல்லை போட்டு விட்டு வந்து விடுவார். ஒரு நாய் வந்து சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல நாய்க்கு சாப்பாடு வச்சுடுவார். அப்போது ஒரு பூனை மற்றும் இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதற்கு சாப்பாடு வச்சுட்டு தான் தன்னுடைய அந்த எஜமானாக இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடியவர்கள் உண்பார்கள். அப்போது அவர் சாப்பிடுவதற்கு முன்னதாக என்னை உண்ண வைத்து அவர் பார்த்தார் இல்லையா, என்னை வளர்த்து பாசமாக தன்னுடைய பிள்ளைகளைப் போல பார்த்து கொண்டார் அல்லவா. அதனால் யமனே
நீ என் உயிரை எடுத்துக்கொள், அவர் உயிரை விட்டுவிடு என்று சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயோ ஆடோ மாடோ இறந்து விட்டு ஆனால் அவர் பிழைத்து கொள்வார். இது இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன்களுக்கு 5ஆம் இடம் கொடுக்கப்பட்டது இந்த நவராத்திரி நன்னாளில். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். சாதாரணமாக நம்மெல்லாம் நினைக்கிறோம், கொலுதானே வச்சுருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் என்ன அழகழகான பொம்மைகள் வச்சுருக்கிறோம், அப்படியே பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு ஆழ்ந்து அனுபவித்து ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஜீவன்களுக்கும் மரியாதை கொடுத்து அந்த ஜீவன்கள் நமக்கு என்னென்ன நல்லது செய்கிறதோ நலம் செய்கிறதோ அது அத்தனையுமே நன்றி கூறும் விதமாகத்தான் இந்த கொலு முறை என்று சொல்லக்கூடிய அந்த 9 படிக்கட்டுகள். இப்போ 5ஆம் இடம் வந்துடுச்சு. இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்குரியது? ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ளே, எல்லாருடைய மனசுக்குள்ளரையுமே ஒரு கேள்வி வரும். 6 அறிவு படைத்தவர்கள் மனிதர்கள். அதனால தான் அவ்வை பிராட்டி சொன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னா. மனுஷனாக பிறந்துட்டா போதாதான், எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? அப்போ அந்த மனிதராக பிறந்தவர்கள் 6ஆம் இடத்திற்கு வைக்கப்படக்கூடிய 6வது படிக்கட்டில் அந்த உயர்ந்த மனிதர்களை வைக்கணுமா? சரி, அந்த உயர்ந்த மனிதர்களை வைக்கிறோம் சரிங்க. அப்போது அந்த மனிதர்கள் யார் யாரை வைப்பது? சுதந்திர போராட்டத்துக்கு நமக்காக இன்னுயிரை துறந்தவர்கள். அப்போ கொடிக்காத்த குமரன்லேருந்து நமக்கு யாரெல்லாம் நினைவுக்கு வருதோ, யாரெல்லாம் நமக்கு அந்த பொம்மைகள் கிடைக்கின்றதோ அவர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அவர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 6வது படிக்கட்டில் வைக்கலாம். அப்போ 6வது படிக்கட்டில் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி நமக்கு எல்லையில் பாதுகாத்த வீரர்கள், வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் அல்லவா, இராணுவ வீரர்கள், அவர்களை எல்லாம் கூட வைக்கலாம். இல்லை உங்கள் இல்லங்களில் யாராவது இராணுவ வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இராணுவத்திற்கு சென்றிருந்து அவர்கள் இராணுவத்திலேயே இருந்து உயிர் நீத்து இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா அவர்களையெல்லாம் கூட நீங்கள் 6வது படிக்கட்டில் வைத்துக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வி. அதே மாதிரி கரண்ட்டை கண்டுபிடிச்சவர், நமக்கு மின்சாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சில கண்டுபிடிப்புகளை எல்லாம் செல்போன் கண்டுபிடித்தவர், அதே மாதிரி நமக்கு உரிய நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நம்மலாம் பிரகாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அப்போது அந்த உயர்ந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அவர்களையெல்லாம் கூட நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6வது படிக்கட்டில் வைக்கலாம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தும் விதம், அவர்களை போன்று நாமும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் கூட நம் வாழ்க்கைக்கு சுகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த உடம்பு இப்போது நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெயில் காஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும், ஜில்லுன்னு எங்கேயாவது ஒரு ஏசி போட்டு உட்காரணும்னு தோணும். ஆனால் அதை கண்டுபிடிக்கலைன்னா நம்மெல்லாம் எப்படி அதை அனுபவிக்கணும்னு தோணியிருக்கும். இன்னொரு விஷயம், அதுக்கு மறுபடியும் சித்திரையில் நம்ம அந்த வெயிலில் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா சூட்டில் இருக்கக்கூடிய வெப்பத்தில் தத்தளித்தோமானா மார்கழி மாதம் வந்தால் மட்டும்தான் அந்த குளிரை அனுபவிக்க முடியும். அப்போது இப்போ மார்கழிக்கே போகவே வேண்டாம், நம்ம வீட்லேயே அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற பொழுது அதை கண்டுபிடித்தவருக்கு ஒரு நன்றி. இப்போ அது இல்லைன்னா நம்ம எவ்வளவு துன்பப்படுவோம் அப்படின்றது ஒரு இருக்குது இல்லையா? அப்போ அதை கண்டுபிடித்தவர்களுக்கும் அந்த இடத்துல ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயர்ந்த மனிதர்களை அந்த இடத்துல வைக்கலாம். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களை கூட அந்த இடத்துல வைக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி காமராஜர் இவர்களை எல்லாம் வைக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும். நான் படித்த பொழுது இல்லை நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். சட்டை கிழிஞ்சிட்டு இருந்ததான், துண்டு மாற்றி போட்டுட்டு போனாராம் காமராஜர். அப்போது ஒரு வார்த்தை எல்லாரும் சொன்னாங்களா, ஐயா நீங்கள் எப்போவுமே இந்த பக்கம் தானே துண்டு போடுவீங்க, இன்றைக்கி இந்த பக்கம் போட்டிருக்கீங்களேன்னு. மேடையில் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் எதிர்த்தாப்பில் சலசலப்பாக எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம்.
என்னையா அங்கே ஒரே ஒரு சத்தமாக இருக்கிறேன்னு கேட்ட பொழுது அப்போ அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லைங்கய்யா, எப்போவுமே நீங்கள் துண்டு இந்த பக்கம் தானே போடுவீங்க, நீங்கள் இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அவர் சொன்னாராம், தமிழ்நாட்டினுடைய மானம் இந்த துண்டில் தான் இருக்குது அப்படின்னாராம். என்னங்கய்யான்னாராம். அப்போ சொன்னாராம், இந்த சட்டை கொஞ்சம் கிழிஞ்சு இருந்ததுப்பா, அந்த கிழிஞ்ச சட்டையை போட்டு அவசர அவசரமாக வந்துட்டேன், அதுக்கு பிறகு தான் பார்த்தேன், மானத்தை மறைப்பதற்கு இந்த துண்டை எடுத்து இப்படி போட்டேன்னு சொன்னாராம். அப்போது அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கணும். ஏன்னா எப்படியெல்லாம் நமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை. ஏன்னா ஒரு மனித குலத்திற்கு நல்லது செய்தவர்கள் எல்லாம் உயர்ந்த மனிதர்களாக கருதி அவர்கள் செய்த நல்லதையெல்லாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தும் விதமாக 6வது படிக்கட்டில் அந்த உயர்ந்த மனிதர்களை வைக்கலாம். சரி, இப்போது உயர்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேருமே இப்போ 6வது படிக்கட்டில் வச்சுட்டோம். இப்போ 7வது படிக்கட்டில் யாரை வைப்பது ஒரு கேள்வி வரும் எல்லாருடைய மனசுலையும். அப்போது 12 ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களையும் 63 நாயன்மார்களையும் அதே போல் எங்கள் குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளல் வாரியாரையும் அந்த 7வது படிக்கட்டில் வைக்கலாம். ஏன்னா இறைவனுக்காகவே பிறந்து இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனுக்காகவே தன் உயிர் என்று சொல்லக்கூடியதை அவர்கள் அத்தனை பேரும் விட்டிருக்கிறார்கள். இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். விட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட இறைவனிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் ரொம்ப ரொம்ப உன்னதமானவர்கள். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளாலாம் கைலாயத்திற்கு எத்தனையோ பேர் சொல்கிறா, கைலாய யாத்திரை போயிட்டு வந்தோம், கைலாய யாத்திரை போய் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா தலைகீழாக நடந்து ரோடு போட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அனைத்து அடியார் பெருமக்களும் நாம் அனைவருமே அந்த பாதையில் பயணிக்கின்றோம். அந்த அம்மா தான் நமக்கெல்லாம் கைலாயத்திற்கு ரோடு போட்டு கொடுத்தவங்க. சாதாரணமாக நடந்து போய் ரோடு போடலை, தலையால் நடந்து போய் ரோடு போட்டு கொடுத்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் நினைவுபடுத்தணும். அப்போ அந்த 63 நாயன்மார்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பட்டினத்தார் ஒரு பாட்டில் சில வரிகளில் சொல்வார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படின்னு சொல்வார். அப்போ யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிற பொழுது ஒரு சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னா 63 நாயன்மார்களில் பட்டினத்தார் வரல தான், அதே மாதிரி 63 நாயன்மார்களில் ஔவையார் என்று சொல்லக்கூடியவர்கள் வரல தான். ஆனால் அவர்களெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, பக்தி செய்தால் இறைவனை சென்றடைந்து விடலாம். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன். எப்படி பக்தி செய்தால்? வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன் அப்படின்னா என்னது? பரஞ்சோதியார் என்று சொல்லக்கூடிய சிறுதொண்ட நாயனார் தன் மகனுக்கு 5 வயசு வந்திருக்கக்கூடிய சிவ அடியார் என்று சொல்லக்கூடிய கால பைரவராக வந்தார். அடியார் யார்? சிவபெருமானே கால பைரவ ரூபத்தில் வந்தார். அப்பா ஒரு ஊருக்கு ஒரு தாய் தந்தையருக்கு ஒரே ஒரு மகனாக பிறக்க வேண்டும். அப்படி பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு 5 வயதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 5 வயதுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது, சரியாக 5 வயது இருக்க வேண்டும். அப்போ அந்த குழந்தைய கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்க வேண்டும். அந்த குழந்தையை தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்க ஒவ்வாத பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு தாய் சமைத்து கொடுக்க இதை சொன்னார். அதை செய்து கொடுத்தவர் சிறுதொண்டர். அந்த பிள்ளைக்கறியை சமைச்சு கொடுத்தார். சிவபெருமான் சாப்பிட்லான்றதுக்குள்ளே பக்கத்தில் இலையை போட்டு சிறுதொண்டரையும் உட்கார வச்சு, உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னியே, அந்த பையனை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவனோடு சேர்ந்து உண்ணலாம்னார். அப்போ சொல்கிற பொழுது சொல்கிறார், இருந்தான் இப்போதைக்கு உதவான்னார். இருந்தான் இப்போதைக்கு உதவான். அப்போன்னா என்ன அர்த்தம்? இருந்தான், ஆனால் அவனை தான் நான் சமைச்சு கொடுத்துட்டேன், இனிமேல் அவன் உதவ மாட்டான்னா என்ன சொல்ல முடியும்? இப்போ இன்னொரு விஷயம் அதில் அடங்கி இருக்குது. பிள்ளை இல்லாத வீட்டில் சிவடியார்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை எங்கே சொல்ல முடியாது. ஐயா எனக்கு பிள்ளை இருந்தால் அவனை தான் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியாது. சொன்னால் இவர் சாப்பிட மாட்டார். அதனால் என்ன செய்வதுன்னு அழுதார் சிறுதொண்டர். போய் பின்னாடி
அந்த குழந்தைய எங்கு கத்தி வச்சு அறுக்கப்பட்டதோ அந்த இடத்துல கணவன் மனைவியாக போய் அழுதாங்க. அழுத பொழுது எந்த சீருடையில் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாரோ அதே சீருடையில் சீராளத்தேவர் திரும்பி வந்தார். சீராளத்தேவா, நீ இருந்தும் இப்போதைக்கு பயன்படலையே அப்படின்னு சொல்லி அழுத பொழுது அதே உடையில் திரும்பி வந்தார். அப்போது அங்கே அறியப்பட்டதும் சிவபெருமான், அங்கே உட்கார்ந்து உண்ண வந்தவரும் சிவபெருமான். அப்போ அந்த பக்தியை அங்கே எடுத்து காட்டுறார். ஒரு பிள்ளைக்கறியை ஒருத்தர் கேட்டார் என்பதற்காக தனக்கிருந்த ஒரே ஒரு, ஏன்னா இப்பயும் நம்மெல்லாம் கிராமங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தை சொல்வார்கள் தாய் தந்தையர். ஒரே பிள்ளையாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டே அப்பா, கோயில் கோயிலாக போய் கொல்லி போடுவதற்காக ஒரு பிள்ளை வேண்டும் என்று பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. பிள்ளை இல்லை என்கின்ற பேர் எடுக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் பிள்ளையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யோசித்து பாருங்கள், அப்போது ஒரு பிள்ளை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அது மட்டும் இல்லை, தான் இறந்த பிறகு தனக்கு ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவர்கள் பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளையையே ஒரு அடியாருக்காக அறிஞ்சு கொடுத்தார்னா அந்த 63 நாயன்மார்களை 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைப்பதில் என்ன நமக்கெல்லாம் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு அறிவாக இருந்து பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் நாமும் முயற்சி செய்தால், பக்தி செய்தால் 7ஆவது இடத்துல, 6 அறிவு என்பதோடு முடிஞ்சிடுச்சு மனிதருக்கு, 7ஆவது அறிவு கிடையாது. ஆனால் 7ஆம் இடத்திற்கு உயரலாம் என்பதை காண்பித்தவர்கள் இந்த 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும். குலசேகர ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்கார். ரொம்ப ரொம்ப பக்தி செய்தவர். அவர் பக்தி செய்த போல் உலகத்தில் வேறு யாருமே பக்தி செய்திருக்க முடியாது. ஏன்னு கேட்டால், ராமாயணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷமாச்சு. ராமாயண கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது போருக்கு புறப்படலாம்னு சொன்னாராம் குலசேகர ஆழ்வார். அதே போல் பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடியவர், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு பாடினார். என்ன அர்த்தம்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கிற பொழுதே, அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இளமை இருக்கிற பொழுதே, ஏன்னா இளமை இருந்தால் தான் நம்மளால் எல்லாம் நடந்து போய் சுவாமி கும்பிட முடியும். 2 கையும் சரியாக இருந்தால் தான் இருகரம் கூப்ப முடியும். காது நல்லா கேட்டால் தான் நம்மளால் பகவானுடைய நாமத்தை கேட்க முடியும். வாய் நல்லா பேச முடிஞ்சால் தான் பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியும். அதனால் கண்ணு நல்லா தெரிஞ்சால் தான் பகவானை நம்ம கண்ணார காண முடியும். இது எல்லாமே கூன் குருடு செவிடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு என்னை நன்றாக படைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும் இல்லையா. ஏன்னா இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்து, காரு பங்களா, வீடு வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார் சுற்றத்தார், இவைகள் அத்தனையும் கொடுத்துருக்கிற இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா. அதனால் அப்போதைக்கு இப்போதே சொன்னேன்னார். இன்னொரு அர்த்தமும் அதில் அடங்கியிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒன்று தாங்க, ஒன்றும் இல்லை. அந்த லோகத்துக்கு போனால் நம்மளால் பக்தி செய்தாலும் 4 பேரோட நம்மளும் ஒருத்தராக இருப்போம். ஆனால் இந்த லோகத்தில் நம்ம பக்தி செய்தால் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நாம் அடையலாம். ஏன்னா இறைவனுக்கு பக்கத்தில் போகலான்னு அர்த்தம். அப்போ இறைவன் பக்கத்தில் நாம சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பு பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது. அந்த பக்தி என்கின்ற ஒன்றை அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக, இப்போ 4 பெருமக்கள் இருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் இருக்கார், அப்பர் பெருமான் இருக்கார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகை, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேர் போன வழியில் நாமும் போகணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுபோல் பக்தி செய்தால் 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதனும் ஆண்டவன் பக்கத்தில் செல்லலாம். இன்னொன்று, ஆண்டவனுக்கு நிகராக நமக்கும் கோயிலில் சிலை வைக்கப்படுவார்கள். அது எப்படிங்க? இன்றைக்கும் பாருங்கள், சிவன் கோயிலில் 63 நாயன்மார்களையும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலில் இன்றைக்கும் 12 ஆழ்வார்களை வைத்திருக்கிறார்கள். அப்போது நாமெல்லாம் அந்த ஆழ்வாராக ஒருத்தரில் போகலாமா, இல்லை அடியாராக இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருத்தராக போகலாமா என்பது தான் நம்மளுடைய பக்தியை பொறுத்து தான் இருக்கின்றது.
அதே மாதிரி அந்த 7வது படிக்கட்டில் இவர்களை எல்லாம் வைப்பது போல வள்ளலாரை வைக்கலாம், பாம்பன் சுவாமிகளை வைக்கலாம், விவேகானந்தரை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள், முனிவர்கள், இவர்களை எல்லாம் நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க வைக்கலாம். இதில் 7ஆம் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது அந்த 7ஆம் நிலையை அடைய நாம் ஓரறிவில் பிறந்து 7ஆம் இடத்திற்கு முன்னேறணும். அந்த 7ஆம் இடத்துல முன்னேறுவதற்கு இதையெல்லாம் நாம் வைக்கிறோம். சரி, இப்போது 8ஆம் இடம், இப்போ 9 படிக்கட்டு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் 7 தானே சொல்லியிருக்கீங்க, அந்த 8வது நிலையில் யாரை வைப்பது ஒரு கேள்வி வரும். இப்போ நான் முன்பே சொன்னேன், 7வது படிக்கட்டில் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், பட்டினத்தார், வள்ளலார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், ராமானுஜர் போன்றவர்களை எல்லாம் அந்த 7வது படிக்கட்டில் வச்சுடுறோம். சரி, 8வது படிக்கட்டில் யாரை வைப்பது? 63 நாயன்மார்களை எப்படி வச்சோமோ அதுபோல் 33 தேவர்கள். இந்த 33 தேவர்கள் யார் யார் ஒரு கேள்வி வரும். உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 33 தேவர்களை 8வது படிக்கட்டில் வைக்கலாம். அது என்ன 8வது படிக்கட்டில் அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு உயர்வு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 33 தேவர்களும் மனிதர்களுக்கும் மற்ற 84 லட்ச யோனி பேதத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது பொருள். நன்மை செய்யக்கூடியவர்கள், ஆமாம், வருணன் இல்லைன்னா நமக்கு மழை கிடையாது. அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கு 8 திக்குக்கும் 8 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 8 பேரையும் அந்த இடத்தில் வைக்கணும். தேவர்களில் அவர்களும் இருக்கிறார்கள். வருணன் இல்லைன்னா நமக்கு மழை கிடையாது, அக்னி பகவான் இல்லைன்னா அடுப்பு எரியாது, காற்று என்று சொல்லக்கூடிய வாயு பகவான் இல்லைன்னா நம்மால் சுவாசிக்க முடியாது, குபேரன் இல்லைன்னா நமக்கு செல்வம் கிடையாது, ஈசானன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போது ஒவ்வொரு தேவர்களும் அங்கே இருந்து அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்களையும் அந்த இடத்துல வைக்கலாம். அப்போது 8வது படிக்கட்டில் இவர்களை வைக்கிறதற்கு மூலியமாக இந்த கொலு மண்டபத்தை ஒரு குழந்தை பார்க்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்லியது அனைத்தையுமே அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம். அதை சொல்லியதை பார்க்கிற பொழுதே அந்த குழந்தைக்கு முதல் வருஷம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் 2வது 3வது ஆண்டு காலத்தில் நவராத்திரியை பற்றி அந்த குழந்தைகிட்ட கேட்டிங்கனாவே ஒரு குழந்தையே இது அனைத்தையும் சொல்லிடும். ஏன் அப்பா நீ பிறக்கிறப்போ இப்படி தான் இருந்த, அதுக்கப்புறம் உனக்கு 1 அறிவு வந்தது, அதுக்கப்புறம் உனக்கு 2 அறிவு வந்தது, 2 அறிவில் நீ இதை செய்தாய், 3ஆவதில் இதை செய்தாய், 4 அறிவு வருகிற பொழுது இது நடந்தது, 5 அறிவு வருகிற பொழுது இது நடந்தது, 6வது அறிவு என்பதில் இவர்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் இந்த அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள், 8ஆம் இடத்துல தேவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும், மனிதனாக இருக்கக்கூடியவர் தேவராக மாறலாமா? நிச்சயமாக மாறலாம். 33 தேவர்கள் எப்படி ஆனாங்கன்றீங்க? தவம் செய்துதான் அவர்கள் தேவர்களில் ஒருத்தராக போனார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஆஞ்சநேய சுவாமிகள் சொரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரண சொரூபமாக ஒரு வானரமாகத்தான் பிறந்தார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரம்மா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனார்னா அடுத்த பிரம்மாவாக வர இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய சுவாமிகள். அப்போ யோசித்து பாருங்கள், ராமாயண காலத்தில் சாதாரணமாக ஒரு வானரமாக வந்து அவதாரம் செய்த சுவாமிகள் ஆஞ்சநேய சுவாமிகள். அவரே பிரம்மாவாக போகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார் அப்படின்னா, திருவருளை பெற்றிருக்கிறார்னா அவர் எவ்வளவு தவம் செய்திருக்கிறார். இப்போ உங்கள் மனசில் எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? மனிதனாக பிறந்து இந்த கலியுகத்தில் கம்ப்யூட்டர் யுகத்தில் எப்படி அம்மா 5 புலன்களை போய் அடக்கி போய் நாங்கள்லாம் தவம் இருந்து எப்படி இறைவனை போய் 33 தேவர்களில் ஒருவராக ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள்லாம் 5 புலன்களை போய் அடக்கணும்னுலாம் அவசியமே இல்லை. இருந்த இடத்திலிருந்தே ஒரு பிரதோஷம், ஒரு ஏகாதசி, ஒரு சங்கடர சதுர்த்தி, ஒரு சஷ்டி, அதே போல் நவராத்திரி, சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, இது போன்ற நன்னாள்களில்
உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணா நோம்பிருந்து இறை வழிபாடு செய்து, ஒன்றும் இல்லைங்க, சின்ன கோயில் தாங்க, யாரோ கட்டினாங்கங்க, ஆனால் அது அப்படியே பாலடைஞ்சு இருக்குங்க, யாரும் ஒரு விளக்கு கூட ஏற்றதில்லைங்க, நான் தாங்க அதை சுத்தப்படுத்தி ஒரு விளக்கேற்றிட்டு இருக்கேங்க, காலையில் சாயங்காலம் என்னால் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஒரு விளக்கேற்றி வைத்து கொண்டிருக்கிறேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒரே ஒரு கோயிலில் காலையில் சாயங்காலம் மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சா போதுமா. விளக்குன்னா பெருசாக குத்து விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு, அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இல்லையா கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு விளக்கேற்றி கிட்டத்தட்ட 24 நிமிஷம் அந்த விளக்கு அந்த ஆலயத்தில் எரிந்து விட்டால் நீங்களும் 33 தேவர்களில் ஒருத்தராக போகலாம். அது எப்படி? ஒரு கோயில் கட்டலாம், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு யாகம் வளர்க்கலாம், வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு யாகம் வளர்க்கலாம். இப்படியெல்லாம் செய்கிற பொழுது நாமும் தேவர்களில் ஒருத்தராக போகலாம். ஏன்னா கலியுகத்தில் போய் காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அந்த அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக அந்த அமுதத்தை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம எல்லாம் 33 தேவர்களில் ஒருத்தராக போக முடியும்னு அவசியம் இல்லைங்க. இது போன்ற சிலதெல்லாம் சின்ன சின்ன தொண்டுகள் செய்தாவே நம்மையும் இறைவன் சேர்த்து கொள்வார். அடியார்களில் ஒருவராக சேர்த்து கொள்வார், அல்லது தேவர்களில் ஒருவராக சேர்த்து கொள்வார். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பக்திக்கு தாங்க இறைவன் முக்கியத்துவம் தருகிறார், அன்புக்கு தாங்க ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார். அதனால் நாமும் தேவர்களில் ஒருத்தராக போவதற்கு அது இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, கோடி கோடியாக செல்வம் வைத்திருப்பது சிறப்பல்ல, கோடி கோடியாக செல்வம் வச்சுருக்க சிறப்பல்லையா. ஒரு சின்ன கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் பணிவிடை அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டுகளை செய்து நம் ஆயுள் காலம் இருக்கின்ற வரைக்கும் அந்த கோயிலில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் நம் வம்சாவளியில் ஒருவர் தேவராக போவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நாமும் பக்தி செய்தால் தேவர்களில் ஒருத்தராக போகலாம் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவடைகிறது. இப்போது 8 படிக்கட்டு முடிஞ்சிடுச்சிங்க. 9வது படிக்கட்டில் எதை செய்யலாம், யாரை வைக்கலாம்? ஒரு கேள்வி. கலசம் என்று சொல்லக்கூடியதை கீழ்ப்படிக்கட்டில், அதாவது கீழ்ப்படிக்கட்டுக்கு முன்னாடியே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லையா 9வது படிக்கட்டில் அந்த கலசத்தை வைத்து அந்த கலசத்திற்கு பக்கத்தில் சிவபெருமான், பார்வதி அம்மையார், பிரம்மா, சரஸ்வதி, காயத்ரி மற்றும் இருக்கக்கூடிய திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, விநாயக பெருமான், சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் விநாயக பெருமானுக்கு திருமணம் கிடையாது. வடநாடுகளில் சித்தி புத்தி விநாயகர் என்று சொல்லக்கூடிய 2 மங்கையரை விநாயக பெருமான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல முருகப்பெருமான், வள்ளி தெய்வயானை என்று சொல்லக்கூடிய இவர்கள் அனைத்து தெய்வங்களையும், ராமபெருமான், சீதா பிராட்டி, அதே போல் சீனிவாச பெருமாள், அதற்கு பிறகு பத்மாவதி தாயார், ஸ்ரீ ரங்கநாதர், உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் கிடைக்கின்றதோ அதே போல் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய சிலை கிடைத்தாலும் கூட திரௌபதி, பஞ்சபாண்டவர்கள், இவர்களையெல்லாம் கூட ஆஞ்சநேய சுவாமிகள், இவர்களையெல்லாம் 9வது படிக்கட்டில் வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அறிவு நம்ம பிறக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு அறிவு, தெய்வத்தின் இந்த ஒரு அறிவு ஆக பிறந்த மனிதர்கள் அத்தனை பேரையும் தெய்வத்தினுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற தாத்பரியத்திற்கு உரியது தாங்க இந்த நலம் தரும் நவராத்திரி என்று சொல்லக்கூடியதும் நலம் தரக்கூடிய நவ நாயகிகள் கருணை என்பதையும் இப்படிப்பட்டதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வருகிற பொழுது ஒரு படிக்கட்டு, 2வது, 3வது, 4வது, 5, 6, 7, 8, 9 இந்த 9வது நிலையை அடைவதற்கு உரிய ஒரு ராத்திரியாகத்தான், அதாவது ஒரு ராத்திரினா ஒரு ராத்திரி இல்லைங்க, இந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் நமக்கு அமைகிறது. 16 வகையான செல்வம்,
நலம் என்று சொல்லக்கூடியது நோயற்ற வாழ்க்கை என்பது நல்ல மனைவி கிடைக்க வேண்டியது, நல்ல குழந்தைகள் கிடைக்க வேண்டியது. அதே போல கடைசியாக இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடியதை போய் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த நவராத்திரி நமக்கு அருளச் செய்கின்றது. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த முறையில் நாம் அந்த படிக்கட்டுகளை அமைக்கணும். இல்லை நாங்கள் எப்படி வேணாலும் அமைக்கலாம்னாலும் எப்படி அமைத்தாலும் சரிங்க, நலம் செய்யக்கூடியது நவராத்திரி. நவநாயகி கருணை என்று சொல்லக்கூடியது இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதையே நாம் நாளை சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு, நவராத்திரி நன்னாளில் திருநீர்மலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்ம சுதா சிவசங்கர் அவர்களுடைய இல்லத்தில் இந்த நவ நாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாளினுடைய பெருமையை அவர்கள் இல்லத்தில் சிறப்பான முறையில் ஒரு கொலுவை அமைத்திருக்கிறார்கள், கொலு மண்டபத்தை அமைத்திருக்கிறார்கள். வருடந்தோறும் அவர்கள் இந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடியதை சிறப்பான முறையில் இந்த 9 நாளும் அம்பிகையை நவநாயகியை பூஜை செய்து அவர்கள் குடும்பம் முழுவதுமாக ஒற்றுமையாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அவர்களுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் தோழிகள் தோழர்கள் இவர்களெல்லாம் அழைத்து வந்து இந்த நவராத்திரி கொலு மண்டபத்தை கண்டு அவர்களுக்கும் இந்த பகவானுடைய நவநாயகியினுடைய கருணை கிடைக்க வேண்டும், இந்த உலகம் சேமமாக இருக்க வேண்டும். அவர்கள் இல்லத்தில் என்னென்னலாம் நம்மெல்லாம் கேட்குறோமோ, ஏன்னா எல்லாராலையும் கொலு வைக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம சுதா மேடம் அவர்களுடைய இல்லத்தில் சிவசங்கர் தம்பதிய சமேதராக இந்த கொலுவை வருடந்தோறும் வைத்திருந்து இந்த இறைவியினுடைய திருவருளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் இந்த இறைவியினுடைய திருவருளை பெற்று அந்த இறைவி 16 வகையான செல்வத்தையும் இவர்களுக்கு நல்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.